இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்று பழமொழி உண்டு. வாய்விட்டு ஜெபித்தாலும் நோய்விட்டு போகும். புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையில ஜெபம் எவ்வளவு முக்கியமாக இருந்தது என்பதை சிந்திப்போம். புனித பிரான்சிஸ் அசிசியார் திருச்சபையில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கினார் என்றால், தன்னுடைய சகோதரருடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கினார் என்றால், அதற்கு அடித்தளம் ஜெபம் மட்டுமே தான். அனைத்து நேரங்களிலும் அசிசியார் ஜெபத்தை நாடி சென்றார். அந்த ஜெப வாழ்க்கை தான் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உருவாக்கியது. அசிசியார் ஜெபிக்கவில்லை. Saint Francis did not pray. He became prayer himself. அசிசியார் ஒரு ஜெபமாக மாறினார் என்று நாம் வாசிக்க கேட்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில ஜெபம் என்பது ஒரு டைம் டேபிள், ஒரு கால அட்டவணை. அந்த கால அட்டவணை இல்லை என்றால் ஜெபிப்போமா என்பது சந்தேகம்தான். என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு. பிலாசபி படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு புதன்கிழமையும் நாங்கள் வாக்கிங் போகிறதுக்கு பர்மிஷன் இருக்கு. வாக்கிங் போயிட்டு சரியாக 7:40 மணிக்கு ஜெபத்திற்கு வர வேண்டும். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் வாக்கிங் போயிட்டு 7:40 மணிக்கு ஜெபத்துக்கு வந்துடுவோம். ஒரு குறிப்பிட்ட வாரம் மட்டும் எங்களுக்கு இன்சார்ஜாக இருந்த குருவானவர் சொன்னார், இந்த வாரம் புதன்கிழமை ஜெபம் ஆப்ஷனல், விருப்பம் உள்ளவங்க வரலாம் அப்படின்னு சொன்னார். நான் வாக்கிங் போனேன். ஆனால் அந்த நாள் நான் ஜெபத்துக்கு வரலை. ஏன்னா ஜெபம் ஒரு ஆப்ஷனலாக இருந்துச்சு. விருப்பம் உள்ளவங்க வாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த குருவானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்திக்கும் பொழுது என்னை கேட்டார், அன்னைக்கு நீ ஏன் ஜெபத்துக்கு வரலை அப்படின்னு. நான் சொன்னேன், it was not part of the timetable, that's why I did not come for prayer. ஜெபம் கடவுளோடு நான் உறவு கொள்ள வேண்டிய ஒரு நேரம் என்பதை நான் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் புனித பிரான்சிஸ் அசிசியார் ஜெபமாக மாறினார். அவருக்கு கால அட்டவணை எல்லாம் இல்லை. இந்த நேரத்தில் ஜெபிக்கணும், இந்த நேரத்தில் ஜெபிக்க கூடாது என்று. அவருக்கு எப்பொழுதெல்லாம் விருப்பப்பட்டாரோ அப்பொழுதெல்லாம் ஜெபித்தார். தன்னுடைய சகோதரர்களுக்கு ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது கூட, நீங்கள் ஆலயம் பகுதிகளில் சென்று கொண்டிருக்கும் பொழுது, இல்லை காட்டு பகுதிகளில் சென்று கொண்டிருக்கும் பொழுது, தூரத்தில் ஒரு ஆலயம் இருக்கின்றது என்று நீங்கள் அறிந்தால் அந்த திசையை நோக்கி முழங்கால் படியிட்டு கடவுளுக்கு வணக்கத்தை செலுத்துங்கள் என்று சொல்வார். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் மீதும் கடவுள் மீதும் திருச்சபையின் மீதும் இறை வார்த்தையின் மீதும் ஆழ்ந்த நம்பிக்கையை கொண்டிருந்தார் புனித பிரான்சிஸ் அசிசியார். ஆகவே தான் தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்வார், இவ்வாறு ஜெபியுங்கள். We adore thee Christ here and in all churches, as the Holy Father had taught them. And what is more important is, wherever they saw a crucifix or the mark of a cross, whether upon the ground, upon a wall, or on trees, or in the edges along the way, they were to do the same and say this prayer, we adore you. அதாவது சிலுவையினுடைய அடையாளத்தை மரங்களிலோ அல்லது சுவர்களிலோ அவர்கள் கண்டால் நீங்கள் இவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று புனித பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்கிறார். அப்ப அசிசியாருக்கு எந்த அளவு ஆண்டவர் மீது ஒரு அன்பு, ஒரு பற்று இருந்தது என்பதை நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆகவே ஜெபம் என்பது நம்ம வாழ்க்கையில ஒரு கால அட்டவணை, டைம் டேபிளாக இல்லாமல் ஜெபத்திற்கு நம்ம வாழ்க்கையில நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிறோம். 6 நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரருமான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார்.
அவரது முகம் கதிரவனை போல் ஒளித்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. அதாவது இயேசு முகமாற்றம் அடைவதை, அதாவது தன்னுடைய சீடர்களை அழைத்து அந்த மலைக்கு சென்றவுடனே ஒரு தோற்ற மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். ஜெபம் என்பது ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறது. புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய அவரோடு உடன் சென்ற ஒரு சகோதரர் சொல்வார், ஒவ்வொரு முறையும் புனித பிரான்சிஸ் அசிசியார் ஜெபிக்க சென்ற பொழுது மனமாற்றத்திற்கு பிறகு தனிமையான ஒரு இடத்திற்கு செல்வாராம். தனிமையான கெபிகள், ஆலயங்கள், இடிந்து போன ஆலயங்கள், அவர் ஜெபிப்பதற்கு மிகவும் சூட்டபிளான வசதியான ஒரு இடத்திற்கு சென்று ஜெபிப்பாராம். அப்பொழுது அந்த கூட சென்ற ஒரு சகோதரர், ஒரு நண்பர் சொல்வார், ஆலயத்திற்குள் செல்லும் பொழுது ஒரு மனிதராக அசிசியார் சென்றார், ஆலயத்தை விட்டு வெளியே வரும் பொழுது வேறு மனிதராக அவர் திரும்பி வந்தார் என்று சொல்கிறார். எப்படி என்றால் அவருடைய ஜெபம் ஆண்டவரோடு ஒரு ஒன்றித்த ஒரு ஜெபமாக, முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு ஆற்றலோடு கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்பதை புனித அசிசியார் முழுக்க முழுக்க வாழ்க்கையில கடைபிடித்தார். எப்படி என்றால் ஜெப வாழ்க்கையில முழுமையாக ஈடுபட்டார். என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஜெப வாழ்க்கை என்பது ஒரு சவாலாக இருக்கிறது. நான் ஜெபிக்கும் பொழுது நிறைய கவன திசைவுகள் வருகின்றன. அப்பொழுதுதான் தேவையற்ற சிந்தனைகள் வந்து சாத்தானின் சூழ்ச்சிக்கு நாம் உள்ளாகிறோம். அசிசியார் முழு உள்ளத்தோடு ஜெபித்தார். அவர் வெளியே வந்தவுடன் அவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கண்டார்கள், அவருடைய பேச்சில் மாற்றத்தை கண்டார்கள். ஆண்டவர் இயேசு தோற்றம் மாற்றம் அடைகிறார். அதுபோல ஜெபம் என்பது நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கின்றது. கடவுள் நாம் மாற வேண்டும், நல்ல மனிதர்களாக, சிறந்த மனிதர்களாக மாற வேண்டும் என்று கடவுள் நம் ஒவ்வொருவரையும் எதிர்பார்க்கிறார். அதுவே பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையில பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. அசிசியார் எவ்வாறு ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்று. ஒரு முறை புனித பிரான்சிஸ் அசிசியார் ஜெபித்து விட்டு வெளியே வந்தவுடன் ஆண்டவர் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு சொல்லிவிட்டார். ஏன்னா அசிசியாருடைய ஜெபம், லார்ட் வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ, நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் என்று அவர் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தாராம். ஜெபித்து கொண்டே நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அந்த நேரத்தில் ஆண்டவருடைய குரல் சிலுவையிலிருந்து அவருக்கு கேட்கிறது, என்னுடைய இடிந்து கொண்டிருக்கின்ற ஆலயத்தை கட்டி எழுப்பு என்று. அப்ப அசிசியாருடைய உள்ளத்துல ஒரு பெரும் மகிழ்ச்சி. ஆண்டவருடைய குரல் கேட்டுவிட்டது, நான் என் வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிந்து விட்டது. ஒரு மகிழ்ச்சியோட அவர் ஆலயத்தை விட்டு வெளியே வந்து மிகவும் மகிழ்ச்சியோடு காணப்படுகிறார். அதை பார்த்த இவருடைய நண்பர் கேட்கிறார், என்ன ஆச்சு? அசிசியார் அவருக்கு எடுத்து சொல்கிறார், இவ்வாறு ஆண்டவர் எனக்கு பேசி விட்டார். இந்த மகிழ்ச்சியை அவர் அனைவருக்கும் சொல்ல விரும்புகிறார். அந்த மகிழ்ச்சியை அவரால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அப்பொழுதே அவரை பார்த்தவர்கள் நினைக்கிறார்கள், அசிசியார் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாரோ என்று. பிரான்சிஸ், do you wish to get married? But he answered them saying, I shall take a more noble and more beautiful spouse than you have ever seen. She will surpass all others in beauty and will excel all others in wisdom. நீங்களாம் பார்க்க முடியாத அளவுக்கு அழகான ஒரு பெண்மணியை நாம் திருமணம் செய்து கொள்வேன் என்று ஆண்டவரையே அவர் சுட்டி காட்டுகிறார். அப்ப அசிசியாவுடைய வாழ்க்கையில அந்த ஒரு குரல் கேட்டது என்றால் அது ஜெபத்தினால் மட்டுமே தான். திருப்பாடல் ஆசிரியர் 17:1 சொல்கிறார், என் வேண்டுதலை உற்று கேளும் என்று. குழப்பமான நேரத்தில் அசிசியார் ஆண்டவரை தேடி சென்றார். ஜெப வேளையில் ஆண்டவரை தேடி சென்றார். ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 6:13 தன்னுடைய 12 சீடர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன் இரவு முழுவதும் ஜெபத்தில் செலவிட்டார் என்று. மார்க் நற்செய்தி 14 கெத்செமனி தோட்டத்தில் ஆண்டவர் இரத்த வியர்வை சிந்து ஜெபித்தார் என்று நம்ம வாசிக்கிறோம்.
அப்ப ஆண்டவருடைய வாழ்க்கையில ஜெபம் எவ்வளவு முக்கியமாக இருந்தது. அது போலதான் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையில அவர் ஜெபித்து ஜெபித்து அனைத்தையும் சாதித்தார். அதை தான் நான் சொன்ன தொடக்கத்துல, வாய் விட்டு ஜெபித்தால் நோய் விட்டு போகும். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. அசிசியார் கிறிஸ்துவோடு இணைந்ததால், கிறிஸ்துவோடு ஜெபத்தில் இணைந்ததால் புதிய மனிதனாக மாறினார். அவரை கண்ட ஒரு சிலர் இவர் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறார், ஒரு சிலர் இஸ் a madman, இவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று நினைத்தார்கள். ஏனென்றால் அசிசியார் ஆண்டவர் மீது கொண்ட ஒரு ஏக்கம், ஆண்டவர் மீது அவர் பைத்தியமாக இருந்தார். ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாட்கள் அசிசியாருடைய விழாவை கொண்டாட தயாரித்து கொண்டிருக்கும் நாம், என்னுடைய ஜெப வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது? ஜெபத்திற்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? எந்த அளவு நேரத்தை கொடுக்கிறேன்? ஜெபம் என் வாழ்க்கையில் ஒரு கால அட்டவணை மட்டும்தானா? அந்த கால அட்டவணை எடுத்து விட்டால் என் வாழ்க்கையில் ஜெபம் இருக்குமா இருக்காதா? அசிசியாரை பின்பற்றுவோம். ஜெபத்தின் வழியாக ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஆமீன். ஜெபம். அன்பும் கருணையும் மிகுந்த இறைவனே, புனித அசிசியின் பிரான்சிஸை நீர் அழைத்து தேர்ந்தெடுத்து வானத்திலும் பூமியிலும் உமது படைப்புகள் அனைத்திலும் உமது அன்பையும் மாட்சியையும் காணும் பேரறிவை அவருக்கு அருளினீர். ஏழ்மை, தூய்மை, கீழ்ப்படிதல் ஆகிய வழியில் நற்செய்தியை முழுமையாக வாழ்ந்து காட்ட அவரை ஆற்றல் படுத்தினீர். சிறியோரிடமும் ஏழைகளிடமும் படைப்பின் எல்லா உயிர்களிடத்திலும் உமது அன்பின் சாட்சிகளாக விளங்கிட அவர் பெற்ற அருளைப் போல நாங்களும் உமது கிருபையில் வாழும் வாழ்வை பெற உதவியருளும். அன்பின் இறைவா, சகோதர சூரியனிலும் சகோதரி நிலவிலும் மலர்களின் அழகிலும் பறவைகளின் பாடலிலும் உமது மகிமையை கண்டு மகிழ்ந்த புனித பிரான்சிஸை போல நானும் என் வாழ்க்கையில் எளிமையையும் நன்றியுணர்வையும் கடைபிடித்து உம்மை நோக்கி நடக்கும் வழிகாட்டுதலை அன்புடன் வேண்டுகிறேன். புனித பிரான்சிஸே, எளிமை, அமைதி, சகோதரத்துவம், அன்பு ஆகியவற்றின் மூலம் நற்செய்தியின் உள்ளீடான சாட்சியத்தை முது வாழ்வால் வெளிப்படுத்தியுள்ளீர். எங்கள் துறவற குழுமத்திலும் குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் திருச்சபையிலும் உலகத்திலும் அந்த ஆவி விழிப்பூட்டும்படி எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும் எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமேன். Peace be with you.